அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முழுக்க தாவேக அரசை கண்டித்து அதிமுக சார்பாக போராட்டம் நடந்துச்சு. அதுல காவிரி நதிநீர் மீட்பு, மேகதாதுல அணை கட்டக்கூடாது அப்படிங்கிற பல விஷயங்கள் குறித்து அந்த போராட்டத்தில் அவர்கள் பேசியிருந்தாங்க. இதுல ஒரே ஒரு டீம் மட்டும் அதிமுகல நாங்க பாத்தீங்கன்னா இதுலலாம் பங்கெடுக்க மாட்டோம், மாநிலம் தழுவிய போராட்டத்துல நாங்க பங்கெடுக்க மாட்டோம், ஆனா நாங்க ஆதரிக்கிறோம். எதனால நாங்க அந்த போராட்டத்துல பங்கெடுக்கல அப்படின்னா, எங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் எங்கள் தலைமையில போராட்டம் நடக்கணும். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில என்ன தேனி மாவட்டத்துக்கு போக சொல்லியிருக்காங்க. எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்றாரு. அதே மாதிரி நத்தம் விஸ்வநாதன் அவர்களை ராமநாதபுரத்துக்கு போயிட்டு போராட சொல்றாரு. அங்கெல்லாம் நாங்க போய் போராட முடியாது, எங்களுக்கான இடத்துல தான் நாங்க போராடுவோம் அப்படின்னு சொல்லியும், அப்புறம் டிடிவி தினகரன், சசிகலா இவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா கட்சியில இணைக்கணும், ஒருங்கிணைந்த அதிமுகவா இருக்கும்போது தான் எங்களால போராட முடியும் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு கலக குரலை தொடர்ச்சியாக வேலுமணி தரப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் திட்டம்லாம் அவர்கள் வச்சிருந்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே இன்னைக்கு ஃபிளாப் ஆயிருக்கு. அதை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போறோம். அதாவது சரியா ஆகஸ்ட் 6ஆம் தேதி பாத்தீங்கன்னா வேலுமணி தரப்பு புசி ஆனந்த் அவர்களை சந்திக்கிறாங்க. தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களை சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்புக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, எஸ்பி வேலுமணியா அவர்களா இருக்கட்டும், தங்கமணியா இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே ஒரு கட்டத்துல தாவேகா அரசை ஆதரித்து சட்டமன்றத்திலேயே ஆதரவு கொடுத்திருந்தாலும், அதற்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி கிட்ட மன்னிப்பு கடிதம் கொடுத்து, எங்களை மன்னிச்சுக்கங்க, நாங்க தெரியாம பண்ணிட்டோம், எங்களை திருப்பியும் கட்சியில சேர்த்துக்கிட்டு எங்களுக்கு பழைய பதவியை கொடுத்துருங்க அப்படின்னு சாஷ்டாங்கமா சரண்டர் ஆயிட்டாங்க. ஆனா அப்ப கூட சி.வி. சண்முகம் அவர்கள் பாத்தீங்கன்னா விடாப்பிடியா ஒரு பக்கமா இருந்தார். ஏன்னா அவருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள். ஸோ அவர் தனியாவே இருக்கிறார். இப்போ சி.வி. சண்முகம் அவர்கள் தரப்பு என்ன பண்றாங்க அப்படின்னா, அதிமுக விட்டு வெளியேறி தாவேகா போலாமா இல்ல எந்த கட்சிக்கு போலாங்கிற ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அவர்களால என்ன பண்ண முடியல, தாவேகாவுக்கு துணிச்சலா போக முடியல. ஏன்னா போனவங்க நிலைமையே படுமோசமா இருக்கு. அங்க மரியாதையும் இல்ல, பதவியும் இல்ல. இப்ப கொடுத்த பதவி கூட அதிகாரமிக்க பதவி இல்ல, அலங்கார பதவி. அப்போ சி.வி. சண்முகம் அவர்களுடைய தரப்பு என்ன பண்றாங்க அப்படின்னா, கட்சிக்கு எதிராக நம்ம பேசலாம், இன்னும் தப்பு இல்லை. நம்மளை கட்சியை விட்டே நீக்கிட்டாங்கன்னா எம்எல்ஏ பதவியோட தாவேகாவுக்கோ இல்ல எந்த கட்சிக்கெல்லாம் நம்ம போயிடலாம் அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிறைய விஷயங்கள் அவர்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்படிலாம் பேசும்போது கட்சியால் என்ன பண்ண முடியலன்னா, அவரை வெளியவும் நீக்க முடியாது. நீக்கணும் அப்படின்னா எம்எல்ஏ பதவியோட இன்னொரு கட்சியில சேர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அவர்கள் கட்சியில இருக்கும்போதே இன்னொரு கட்சிக்கு போய் சேர்ந்தாங்க அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டம் மூலமாக பதவியை பறிக்கலாம், இல்ல ராஜினாமா பண்ணிட்டு தான் போகணும். ஸோ இப்படிதான் இருக்கு. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நாம வெளியே போனா நமக்கு தாவேகாலையும் மதிக்க மாட்டாங்க, வேற கட்சியிலையும் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அப்பதான் சி.வி. சண்முகம் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்ப தாவேகா போனாலும் நமக்கு பெரிய அளவுல வாய்ப்பு இருக்க போறது இல்லை, அப்ப நம்ம அதிமுகவில் இருந்துட்டு கட்சியை நம்ம கைப்பற்றலாம், அதுக்கு நம்ம என்னெல்லாம் திட்டம் போடலாம்னு பார்க்கும்போதுதான் அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை 47ஆக இருந்தது. அது முன்னாடி இப்ப 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க, இப்ப 41. அப்போ கட்சி தாவல் தடை சட்டம் அப்ளிகபிள் ஆகக்கூடாது அப்படின்னா 2/3 பங்கு எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு இருக்கணும். இவர்கள் இந்த கொறடாவினுடைய உத்தரவை மீறி வாக்களிக்கிறாங்க, இல்ல அதிமுக தலைமையை தாண்டி சில விஷயங்கள் பண்றாங்கன்னா 2/3 பங்கு எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு இந்த ஒரு போராட்ட குழு இல்ல இந்த மாதிரி புரட்சி குழுலாம் சொல்றாங்க இல்லையா, இவர்களுக்கு இருக்கணும். அப்போ 41 எம்எல்ஏக்கள்ல சரியா 28 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு இருந்தால் போதும். ஏன்னா இப்போ எண்ணிக்கை குறையும் போது அந்த 2/3 பங்கு எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையும் குறையுது. ஸோ இப்போ 28 எம்எல்ஏக்கள் மட்டும் சி.வி. சண்முகம் அவர்கள் தரப்புல இருந்தா போதும், நாம என்ன பண்ணிடலாம், எடப்பாடி பழனிசாமி அவர்களை தாண்டி நம்ம கட்சியை கைப்பற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இது அவர்களோட செயல் திட்டம், இதான் பிளான். அப்ப இதற்கு தான் சி.வி. சண்முகம் அவர்கள் என்ன பண்றாருன்னா, எஸ்பி வேலுமணியை அப்ரோச் பண்றாரு. எஸ்பி வேலுமணி அவர்கள் எனக்கு பழைய பதவி கிடைச்சா போதும், எனக்கு கட்சியில நான் வேற எதுவும் கேட்க போறது இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புல இருந்துக்கிறேன்னு அவர் முடிவுக்கு வந்துட்டார். ஆனா அதுக்கப்புறமா அவருக்கு அவர் கேட்ட பழைய பதவி கொடுக்கப்படலை. ஏன்னா ஒரு தடவை ஒரு பதவியில இருந்துகிட்டு தப்பு பண்ணும்போது மறுபடியும் அதே பதவியை கொடுத்தோம்னா அது கட்சியில் உள்ள மற்றவங்களுக்கு ஒரு தவறான எடுத்துக்காட்டா போயிடும். ஸோ அதனால அதை அவர் கொடுக்கவும் இல்லை. இப்போ சி.வி. சண்முகம் தரப்பு என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு பழைய போஸ்டிங்கும் கிடைக்கல, கட்சியிலையுமே மரியாதையோ பவரோ இல்லை, அப்போ நம்மெல்லாம் சேர்ந்து எடப்பாடிக்கு எதிராக எம்எல்ஏக்களை ஒருங்கிணைக்கிற வேலைகளை பார்ப்போம், 28 எம்எல்ஏக்கள் இருந்தா போதுமே அப்படின்னு சி.வி. சண்முகம் எஸ்பி வேலுமணி அவர்கிட்ட சொல்ல, அப்போ எஸ்பி வேலுமணி தரப்பு என்ன பண்றாங்கன்னா, நேராக டெல்லிக்கு ஒரு டீம் அனுப்புறாங்க. ஸோ அந்த டெல்லிக்கு போன எஸ்பி வேலுமணி டீம் கிட்ட அமித்ஷா அவர்கள் எந்த விதமான உத்தரவாதத்தையும் கொடுக்கல. எடப்பாடி கிட்ட நான் ஒரு தடவை பேசி பார்க்குறோம்,
அவ்வளோதான். அங்கே வந்து எடப்பாடியை நம்ம வந்து அந்த இடத்துல நீக்கிட்டு உங்களை நாங்கள் வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா அமித்ஷா அவர்களுக்கு சில ரிப்போர்ட்டுகள் போயிருக்கு. என்னன்னா இப்போ இந்த கிளர்ச்சி பண்ணக்கூடிய சிவி சண்முகமாக இருக்கட்டும், வேலுமணியாக இருக்கட்டும், இவர்கள் யாருக்குமே வந்து அந்த லோக்கல்லையே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இப்போ ஆதரவு இல்லை. கோயம்புத்தூர்லேயே எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு ஆதரவு இல்லை அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்லாம் மேலே வந்து போயிருக்கு. அதனால எடப்பாடி அவர்கள்ட்ட பேசி நான் என்ன பண்ணுறேன், உங்களெல்லாம் நான் சமாதானப்படுத்தி வைக்கிறேன், கிட்டத்தட்ட அந்த ஒருங்கிணைந்த எல்லாரையும் ஒன்றிணைச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு நம்ம வேணா கொண்டு வர முயற்சி பண்ணலாம் அப்படின்னு எஸ்பி வேலுமணி அவர்கள் அனுப்பின அந்த டீம் கிட்ட அமித்ஷா அவர்கள் சொல்லி அனுப்பிடுறாரு. இப்போ அப்புறமா ஆகஸ்ட் 8ஆம் தேதி அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வர்றாரு. தமிழ்நாடு வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட ஏர்போர்ட்ல வச்சு 15 நிமிஷம் பேசுறாரு. ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா சில கோரிக்கைகள்லாம் வைக்கப்படுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட. எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒரு கட்சியை வந்து வழிநடத்துறதுக்கான வேலைகளை செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ரெக்வஸ்ட்டாக வந்து சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் வந்து நோ, இல்லை, அதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை, அதை செய்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் இப்போ இல்லை, அவர்கள் பண்ணுறது சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ரெக்வஸ்ட் வந்து நிராகரிக்கப்படுகிறது. ஸோ அப்போ இங்கே வந்து ஸ்டாப் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எஸ்பி வேலுமணி அவர்கள் தரப்புக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதையும் டெல்லி ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ வந்து பாஜக தரப்புல இருந்து, டெல்லி தரப்புல இருந்து எஸ்பி வேலுமணி தரப்புக்கோ சிவி சண்முகம் அவர்களுக்கோ எந்த விதமான ஆதரவோ இல்லை, அவர்களுக்கு ஒரு பேக்கப்போ வந்து கொடுக்கறதா இல்லை, அதை வந்து கட் ஆயிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் இவர்கள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி இனிமே நம்மளே இறங்கி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகஸ்ட் 9ஆம் தேதி இந்த கூட்டறிக்கை நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் எஸ்பி வேலுமணி அவர்களும் சேர்ந்து அறிக்கை விடுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறோம், ஆனால் நாங்கள் வந்து பங்கெடுக்க மாட்டோம். ஏன்னா நீங்கள் வெளியே போயிட்டு போராட சொல்கிறீங்க, தேனி போக சொல்கிறீங்க, ராமநாதபுரம் போக சொல்கிறீங்க, அங்கெல்லாம் எங்களால் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அறிக்கை விடுறாங்க. ஸோ இதற்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து கழக குரல் இவர்கள் தரப்புலேருந்து வரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஸோ இவர்களோட திட்டம் அப்படிங்கிறது இந்த 28 எம்எல்ஏக்கள் நம்ம பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஆனால் இவர்களுக்கு அந்த ஆதரவு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய சொந்த மாவட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவர் மூலமாக ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அவர்கள் யாருமே கிடையாது. கோயம்புத்தூர்லேயே வந்து இவர் பொறுப்பில் போட்டியிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் வெற்றி பெறலை. அப்போ உங்கள் அடிப்படையில் கட்சியினுடைய ஆதரவு அப்படிங்கிறது, கட்சியினுடைய தொண்டர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இவர்களுக்கு இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியை தாண்டி இவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு எம்எல்ஏக்கள் யாருமே இப்போ தயாராக இல்லை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. வேற கட்சிக்கு வந்து போகிறதுலையும் சிக்கல், இதே கட்சியில் தொடர்றதுலையும் பிரச்சனை இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட சரண்டர் ஆகிட்டு இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ரெடியாக தான் இருக்கிறாங்க, ஆனால் பதவி வந்து கிடைக்காது. ஸோ எடப்பாடி தரப்பில் வந்து தெளிவாக இருக்கிறது, வெளியே ஒரு டைம் வந்து ஒருத்தங்க போகிறாங்க, நம்மகிட்ட இருந்து வெளியே போயிட்டு இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்குற அளவுக்கு போயிட்டாங்கன்னா அவர்களுக்கு திருப்பி கட்சியில் நம்ம பவர்ஃபுல்லான போஸ்ட் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாங்கன்னா அது மாதிரி நாளைக்கு எப்போனாலும் எதனாலும் பேசிக்கலாம், நம்மளை தலைமை வந்து திருப்பி ஏற்றுப்பாங்கன்ற ஒரு தவறான எக்ஸாம்பிள் செட் ஆயிரும் அப்படிங்கிறதுனால அவர்கள் வந்து அதை கொடுக்காம இருக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து பதவி வேணும், இல்லைன்னா நாங்கள் வந்து இப்படி தான் குழப்பத்தை உண்டு பண்ணுவோம் அப்படிங்கிறத இவர்கள் உறுதியாக இருக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு கட்சியை விட்டு நீக்குறாங்க அப்படின்னா அது எதன் அடிப்படையில் நாளைக்கு வந்து மாறுதுன்னா, எம்எல்ஏ பதவியோடு இவர்கள் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பாக வந்து இருக்கும். அதை அவர்கள் விரும்பவும் செய்கிறாங்க. நீங்கள் நீக்கிறீங்கன்னா நீக்கி பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர்கள் இருக்கிறாங்க. பட் இதெல்லாம் ஒரு அளவு வரைக்கும், ஒரு கட்டம் வரைக்கும் வந்து போகும். பட் இது எல்லாமே வந்து ஒரு லிமிட் இருக்குது, ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும். அதற்கப்புறம் அதிரடியான பல முடிவுகள் எடுக்கப்படும். ஏன்னா இப்போ வந்து அப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதே சமயத்தில் இவர்கள் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் வந்து நீங்கள் கட்சியில் ஒருங்கிணைங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து எடப்பாடி கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து இருக்கிறாரு. சொல்லப்போனால் திமுக கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி பேசினாரு அப்படின்லாம் சிவி சண்முகம் அவர்கள் சொல்லும்போது இல்லை, அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு மறுத்து பேசினது அமமுகவினுடைய தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள். கிட்டத்தட்ட எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இவர்கள் தரப்பு அப்படிங்கிறது டிடிவி கிட்ட க்ளோஸாலாம் இல்லை. ஸோ டிடிவிக்காக இவர்கள் பேசுகிறாங்க, ஆனால் டிடிவி வந்து எடப்பாடி தான் பேக்கப் பண்ணி நிற்கிறாரு. சொல்லப்போனால் தேர்தலுக்கு பின்னாடி அதிமுக வந்து ஒரு 3வது அணியாக இருக்குது அப்படின்னாலும் கூட தேர்தலுக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்துட்டு இருக்கிறது டிடிவி தினகரன் வந்து இருக்கிறார். ஸோ இவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிறது இப்போ சாத்தியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான கண்ணுக்கட்டி தூரம் வரைக்கும் எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. ஏன்னா இப்போ அதிமுக சார்பில் தமிழகம் தழுவிய ஒரு போராட்டம் நடக்குது, அது குறித்தான விவாதங்கள் வந்து தொலைக்காட்சிகளில் நடத்தப்படுது, சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறது வந்து மக்கள்கிட்ட போய் சேருது. அப்படிங்கும்போது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கட்சியாக அதிமுக செயல்பட தொடங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இவர்கள் வந்து இப்படி கழக குரல் ஏற்றுறாங்க, ஒரு கிளர்ச்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பேசு பொருளாகவே இல்லை. ஸோ இவர்கள் கட்சிகளுக்குள்ள லாபி பண்ணி ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா, ஒரு சிக்கலை ஏற்படுத்த முடியுமா, இல்லை தலைமைக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியுமான்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா அந்த கட்சியினுடைய ஒரு கீழ்மட்ட தொண்டர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்கள் யாருமே வேலுமணி பக்கமோ இல்லை சிவி சண்முகம் அவர்கள் பக்கமோ இல்லை. அதான் வந்து பிரச்சனை. இல்லைன்னா எப்போ வந்து அதிமுக தலைமைக்கு நெருக்கடி கொடுத்துருக்க முடியும், ஆனால் அது பண்ண முடியல அப்படின்றது காரணம் அவர்களுடைய தொகுதியிலேயே வந்து அவர்களுக்கான அந்த அடிப்படை உறுப்பினர்களுடைய ஆதரவுங்கிறது இல்லை.
ஸோ அதுதான் வந்து காரணம். இப்போ டெல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கான சப்போர்ட்டை வந்து கட் பண்ணிருச்சு. தாவேகா தரப்புக்கிட்டையும் இவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மறைமுகமா நாங்க வந்து உங்களுக்கு நாங்க ஆதரவுலாம் குடுக்குறோம். எங்கள நீங்க ஒரு தனி அணியா நீங்க என்ன பண்ணுங்க அங்கீகரிங்க. நாங்க அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள தலைமையிலிருந்து நீக்கிட்டோம் அப்படின்னா, நாங்க நேரடியா உங்க கூட கூட்டணி வந்துடுறோம் அப்படிங்கிற மாரிலாம் பேசி பார்த்துருக்காங்க. ஆனாலும் ஏற்கனவே இந்த கட்சி தாவல் தடை சட்டம், அப்புறம் வந்து சபாநாயகர் அந்த ராஜினாமா மனுவை ஏத்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் உயர்நீதிமன்றத்திலே வழக்குகள் வந்து போயிட்டு இருக்கிறதுனால, தாவேக தரப்பும் கொஞ்சம் அச்சத்துல தான் இருக்கிறாங்க. இந்த எஸ்பி வேலுமணி தரப்பு, சி வி சண்முகம், தங்கமணி, நஸ்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள் எல்லாம் கிட்ட சேர்க்கறதுக்கே அவர்கள் கொஞ்சம் பயப்பட தான் செய்றாங்க. ஸோ இப்படியாக தாவேக தரப்புலையும் சரி, டெல்லி பாஜக தரப்புலையும் சரி, இந்த ஒரு கிளர்ச்சி குழுவை எஸ்பி வேலுமணி தரப்பு குழுவை வந்து இப்படி ஓரங்கட்டி வச்சிருக்காங்க. இதற்கப்புறம் இவர்களுக்கான செல்வாக்கு, இவர்களுடைய குரல் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டு தான் போகும்னு எதிர்பார்க்க முடியுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கு அப்படின்னு. நன்றி.